அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பாக்ஸ்ல கொத்தமல்லி விதை விதைக்க போறேங்க. இந்த பாக்ஸ்ல 3 பார்ட்டா பிரிச்சுட்டு, முதல் பார்ட்ல இன்னைக்கு விதைச்சிரலாங்க. இதுக்கு மண்ண நல்லா லூஸ் பண்ணிக்கலாங்க. லூஸ் பண்ணிட்டு, இப்டி முதல் பார்ட்ல நல்லா இப்டி கோடு கோடா நல்லா போட்டு விட்டுக்கலாம். கடைகள்ல உடைச்ச மல்லின்னு கேட்டா கிடைக்கும். ஒரு சில கடைகள்ல தான் கிடைக்கும். எல்லா கடைகளிலும் கிடைக்காதுங்க. முழு மல்லி வாங்குனா, அத உடைச்சுட்டு நம்ம சிரமப்பட்டுட்டு இருக்கணும். இது வந்து இப்டி ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். இப்போ வந்து மல்லிய வந்து லைன் பை லைனா போட்டுட்டு, மண்ண வந்து மேல தூவிக்கலாங்க. 1 வாரத்துக்கு பிறகு போட்ட மல்லிலாம் முளைச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல இப்ப நான் வந்து மல்லிய விதைக்க போறேங்க. இப்போ மண்ண நல்லா லூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப முன்னாடி விதைச்ச மாதிரியே இந்த செகண்ட் பார்ட்லயும் நான் மல்லி விதைகளை போட்டு மேல மண்ண போட்டு மூடிர்றேங்க. தண்ணி வந்து ஊத்தக்கூடாது. ஊத்துனா வந்து அந்த போட்ட அந்த லைன்ல இருக்கிற அந்த மல்லி எல்லாம் அப்படியே கலைஞ்சிரும். அதனால மேலால வந்து நம்ம அப்படி ஸ்ப்ரேயர் மூலியமா தான் நம்ம வந்து மண்ணை ஈரப்படுத்தணுங்க. முதல்ல போட்ட மல்லி 100% நல்ல முளைப்பு திறன் இருந்துச்சு. அதே மல்லி தான் செகண்டும் போட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, செகண்ட் போட்டதுல பாதி கூட முளைக்கல. அது ஏன்னு தெரியலங்க. மல்லி செடி சின்னதா இருக்கும்போதே கூட வளர்ற அந்த களைச்செடிகள்லாம் எடுத்துறலாம். பெருசானா அதோட இதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அதுவும் எடுத்துரும். எடுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குங்க. இப்ப கூட முளைக்கக்கூடிய அந்த புட்கள் எல்லாமே நம்ம எடுத்துறலாம். இப்ப கடைசியா 3 பார்ட்ல விதைக்க போறேங்க. இதுக்கும் மண்ண லூஸ் பண்ணிட்டு, அதே மாரி மல்லி விதைய விதைச்சிடலாங்க. எதுக்காக இப்படி பார்ட்டா பிரிச்சோம்னா, மல்லி இலைகள நம்ப உடனே எடுத்து யூஸ் பண்ண போறதில்ல. நமக்கு தேவைப்படும்போது நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லி தான் இந்த மாரி ஐடியா பண்ணுனேன். இப்ப 3 பார்ட்லயும் மல்லி விதை போட்டாச்சுங்க. இப்ப மண்ண ஈரப்படுத்திக்கலாம். முதல்ல போட்டது முழுவதும் முளைச்சது. 2வது போட்டது கொஞ்சமா முளைச்சது. 3வது போட்டது சுத்தமா முளைக்கலைங்க. மல்லி செடியில பார்த்தீங்கன்னா, பூ பூக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. இதோட பூக்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. ரொம்ப வாசமா இருக்கு. இந்த பூக்கள சுத்தி வர பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ஈக்கள் மொய்ச்சுட்டே இருக்குங்க இந்த பூக்கள் மேல. இந்த மல்லி செடிய கடக்கும்போது நல்ல ஒரு வாசமா இருக்குங்க. செடி முழுவதும் பூக்கள் பாருங்க. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட்டு கிரீனா தெரிஞ்சது. இப்ப எல்லாம் அந்த செடி முழுவதும் அப்படியே ஒயிட்டா இருக்கு. மல்லி செடி பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. மண் ஈரமா இருக்கும்போது தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. அந்த ஈரப்பதம் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அ ஈரமா இருக்கும்போது நம்ம தண்ணி மேலும் மேலும் ஊத்துனா, அதோட வேர்கள் அழுகி அந்த செடியே பட்டு போயிருங்க. கொத்தமல்லி செடியில காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆ இதான் முதல் முறை நான் பார்க்குறேன். கொத்தமல்லி செடியில வர்றத. அப்படியே மணி மணியா இருக்கு. அப்படியே கொத்து கொத்தா இருக்குங்க. பூக்கள் எப்படி கொத்து கொத்தா இருந்துச்சோ, அதே மாரி எல்லா பூக்களும் காய்களா மாறி, அப்படியே கொத்து கொத்தா மல்லிகள் வந்து உருவாயிட்டு இருக்கு. மல்லி காய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப நான் காஞ்ச மல்லிய காட்டுறேன். பாருங்க, மல்லி காய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி காய காய நம்ப அப்படியே ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த மல்லி வந்து காய ஆரம்பிக்கும்போது, அந்த செடியும் காய ஆரம்பிச்சுருது. செடியும் கூடவே சேர்ந்து அப்படியே வாடி விழுந்துருது. இதுதான் வர கொத்தமல்லி. இந்த சுக்குமல்லி காப்பிலாம் நம்ம சாப்பிட்டா தலைவலி சரியாகும்னு சொல்லுவோம். அதே மாரி நம்ம தலைவலி இருந்தா கூட இந்த மல்லி செடி பக்கத்துல வந்தா தலைவலி போயிரும். இந்த காய்கள் பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா நெறைய காய்ச்சிருந்துச்சு. நெறைய மல்லி நம்ம வர மல்லி கிடைக்கும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து மழை வந்து அதிகமா பேஞ்சிருச்சு. அந்த மழை பேஞ்சதுலயே பார்த்தீங்கன்னா, பாதி மல்லி தண்ணீல அடிச்சுட்டு போயிருச்சு. அப்புறம் கால்வாசி மல்லி அந்த பாக்ஸ்ல விழுந்துருச்சு. எனக்கு இப்ப வந்து கொஞ்சமா தான் கிடைச்சிருக்குங்க. மழை காலத்துல மல்லி செடி போடக்கூடாதுங்க. போட்டோம் அப்டின்னா, அது அழுகி போயிரும். நமக்கு அது வேஸ்ட்டு தான். அப்ப இந்த கிளைமேட் பார்த்து நம்ம வந்து மல்லி செடி போடணும். இல்லைன்னா அத வந்து அ ஒரு பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பு பண்ணணும். அதேபோல இந்த ஸ்ப்ரேயர் குடுக்குறதும் அப்படிதான்.
அ பூ பூக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து நீம் ஆயில் கரைசல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுங்க. பூக்கள் எல்லாமே கீழ விழுந்துரும். நம்ம கடையில மல்லி வந்து வாங்கும்போது பார்த்துருப்போம். சில நாட்டு மல்லிகள் வந்து அப்படியே கருத்த மாரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அ இப்போ நான் எடுக்கிற இந்த மல்லி இப்ப கருத்து தான் இருக்கு. இந்த மழை தண்ணி வந்து இது மேல பட்டு, அது ஈரமாவே இந்த மல்லி காய ஆரம்பிக்கும்போது, மழை வராம இருந்துச்சுன்னா, இது நிறம் நல்லாருக்குங்க. இத மழை தண்ணி விழும்போது, அது கருத்த மாரி ஆயிருது. அப்ப இந்த மல்லியிலயும் கொஞ்சம் வாசமும் கம்மியாயிருதுங்க. இப்ப எனக்கு தெரியாது. இது கிளைமேட்லாம் நான் பார்த்து போடல. மல்லி இலை எடுக்கணும் அப்படின்னு தான் போட்டேன். இப்ப வந்து நம்ம தொடர்ந்து கன்டினியூவா நம்ம சமையலுக்கு வந்து மல்லி இலை தேவைப்படுதுங்க. அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4, 5 க்ரோ பேக் வச்சுட்டு ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்ம போட்டு கன்டினியூவா போட்டுட்டே இருக்கணுங்க. அப்படி போட்டா நம்ம ரெகுலரா சமையலுக்கு வந்து மல்லி தழைகள எடுத்துக்கலாங்க. சட்னி, சாம்பாரு, அப்புறம் ரசத்துக்குலாம் மல்லி இலை வந்து போட்டா ரொம்ப வாசமா இருக்கும். மல்லி இலை இல்லாத சமையலே இல்ல. அதனால நமக்கு மல்லி இலை வந்து ரெகுலரா நமக்கு தேவைப்படுறனால நம்ப வீடுகள்ல மல்லிகள இந்த மாரி புது மல்லி வாங்கி, அத விதைச்சு நல்லபடியா நம்ம அறுவடை எடுத்துக்கலாங்க. இப்ப நான் எடுக்கிற இந்த மல்லி வந்து போட்டா சீக்கிரம் வந்துருங்க. புது மல்லி வந்து மொளச்சிரும். சில பேர் வந்து மல்லி போட்டேன், வரவே இல்ல, ரொம்ப லேட் ஆகுது இந்த மாரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. அம் எனக்கு தெரிஞ்சு புது மல்லி போட சொல்றாங்க. நான் இப்ப இது வந்து புது மல்லி இது மறுபடியும் நான் வந்து அ போடுறதுக்காக தான் நான் எடுத்துட்டுருக்கிறேன். இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்ப நம்ம போட்டு பார்க்கலாம். பச்சை மல்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது வாசமா இருக்கும். இந்த செடி பூவுல பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தேனீ வந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலே அவ்வளோ நல்ல ஸ்மெல்லு வரும். மல்லி ஸ்மெல்லு. அந்த மல்லி ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா, தலைவலி இருந்தா தலைவலி போயிரும் அந்த ஸ்மெல்லுக்கு. அதான் சுக்கு மல்லி காப்பிலாம் எதுக்கு குடிக்கிறாங்க? தலைவலி தீர்றதுக்கு. இந்த செடி பக்கத்துல வந்தாலே தலைவலி இருந்தா தலைவலி போயிரும். இப்படி புது கொத்தமல்லி வந்து எடுத்து நம்ம போட்டோம்னா, உடனே முளைக்கும்னு சொல்றாங்க. அது முளைப்பு திறன் அதிகம்னு அ கேள்விப்படுறோங்க. அதாவது மல்லி விதைகள் வந்து போட்ட உடனே முளைக்கிறது ரொம்ப லேட்டா முளைக்குது. சில நேரங்கள்ல முளைக்காமயே இருக்குது. நம்ம சாதாரணமா மல்லி விதைகள் ஈஸியா வந்துரும்னு நெனைக்கிறோம். ஆனா, அது ஒரு போராட்டமாவே இருக்கு. புது கொத்தமல்லி போட்டு மறுபடியும் அந்த மல்லி இலைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இத கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். எடுத்த மல்லியெல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேங்க. இப்ப இந்த மல்லிகள நான் மறுபடியும் விதைப்பேங்க. புது மல்லியா இருக்கிறனால இது சீக்கிரம் முளைச்சு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மறக்காம எங்க சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. வணக்கம்.